வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட் காரணமாக ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பணிகளில் வானொலி முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இன்று பங்கேற்கிறார். இனி விரிவான செய்திகள். கோவிட் காரணமாக ஏழை மக்களின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கான உணவு பாதுகாப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மத்திய பிரதேச பயனாளிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார். 80 கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 8 கோடி குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முந்தைய ஆட்சிக் காலத்தில் ஏழைகள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்தியில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலனும் உறுதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்களில் சாலை வசதிகள் தற்போது மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை எளிதாக சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த சாலை வசதி உதவுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஏழை மக்கள் சிகிச்சைக்காக சரியான நேரத்தில் தற்போது செல்ல முடிவதாகவும் அவர் கூறினார். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வாங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். கோவிட் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட எந்தவொரு சூழ்நிலையிலும் மக்களுக்கு பெரிய அளவில் இடர்பாடுகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மன் கி பாத் உரையின்போது இந்நாளை பற்றி குறிப்பிட்டு கைத்தறி பொருட்கள் வாங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நமது தேசத்தின் ஊரக மற்றும் பழங்குடியின பகுதிகளில் கைத்தறி என்பது வருவாய்க்கான மிகப்பெரிய சாதனமாக விளங்கி வருகின்றது. தேசிய கைத்தறி பொருட்கள் நாள் நாம் முயற்சி மேற்கொண்டு இந்த பணியை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பது. இந்த துறையோடு லட்சக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான நெசவாளர்கள், லட்சக்கணக்கான கைவினைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகள் நெசவாளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உதிக்கச் செய்யும். நீங்கள் அவர்கள் தயாரித்த ஏதோ ஒன்றை வாங்குங்கள். நீங்கள் வாங்கியதை பற்றியும் உங்கள் நோக்கம் பற்றியும் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். நாம் நமது சுதந்திரத்தின் 75ஆம் ஆண்டினை கொண்டாடும் போது இந்த குறைந்தபட்ச செயலை புரிவது நமது கடமையில்லையா சகோதரர்களே? இந்நாளையொட்டி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் கைத்தறி கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார். கைத்தறி நெசவாளர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு செல்வதில் சேலத்தில் உள்ள நெசவாளர் சேவை மையம் முக்கிய பங்கு வகிப்பதாக அதன் துணை இயக்குநர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 11 மாவட்டங்களில் உள்ள நெசவாளர்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். இதில் முக்கியமான திட்டமாக குறிப்பிட வேண்டியது கைத்தறி கிளஸ்டர் எனப்படும் திட்டமாகும். உதாரணத்துக்கு சென்னிமலை ஏரியாவில் உள்ள ஒரு இடத்தில் 500க்கும் மேற்பட்ட குழுமத்திற்கு 2 கோடி ரூபாய் அளவில் மத்திய அரசாங்கம் திட்டங்களை தீட்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுபோல் இந்த அலுவலகத்தின் மூலம் 14 கிளஸ்டர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த 2 கோடி ரூபாயில் நெசவாளர்களுக்கு தேவையான தறி மற்றும் தறி உபகரணங்கள், நெசவு பயிற்சி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தறியுடன் கூடிய வீடு கட்டும் திட்டம் மற்றும் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கான நெசவு பயிற்சி, சாய பயிற்சி, டிசைனிங் பயிற்சியும் தருகிறோம். பொது வசதி கட்டிடம் நாங்கள் செய்து தருகிறோம். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் வானொலி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு லவ் அகர்வால் கூறியுள்ளார். சமுதாய வானொலி நிலையங்கள் மற்றும் தனியார் பண்பலை நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். உலகின் மிகப்பெரிய தடுப்பு மருந்து செலுத்தும் இயக்கத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதிலும் வானொலி சிறப்பாக செயலாற்றி இருப்பதாக தெரிவித்தார். தடுப்பு மருந்து தொடர்பான தயக்கத்தை களைவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒலிபரப்பப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை எவ்வித தளர்வுமின்றி பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க சமுதாய வானொலி நிலையங்களும் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு லவ் அகர்வால் கேட்டுக் கொண்டார்.
நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை 97.37% உள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கடந்த 12 நாட்களாக 3%த்திற்கும் குறைவாக உள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை 50 கோடிக்கும் கூடுதலாக தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முகசுத்தம் பராமரிப்போம், தடுப்பு மருந்தை தயங்காமல் செலுத்திக் கொள்வோம். நோய் தொற்று குறித்த தகவல்களை 104 மற்றும் 04429510500 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்வோம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாநில அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை தலைமையிட வளாகத்தில் 1,00,000 தல மரக்கன்றுகள் நடும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் திருக்கோவில்களில் சம்பந்தப்பட்ட தல மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட 2 நாட்களில் 13,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், அதிகபட்சமாக கோயம்புத்தூரில் 969 பேர் பயனடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். இதில் இன்று இடம்பெறுவது மக்கள் மருந்தகம். இந்த மருந்தகங்கள் மூலம் தங்கள் மருத்துவ செலவுகள் வெகுவாக குறைந்துள்ளதாக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் தெரிவித்தார். நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் ஹரிணி. மக்கள் மருந்தகத்துல எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து மாத்திரை கிடைக்கிறது. மக்கள் மருந்தகத்தில் சந்தை விலையை விட 50 முதல் 80% வரை குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஏழை மக்களுக்கும் இந்த மருந்தகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. கர்நாடகாவில் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ஈஸ்வரப்பாவுக்கு ஊரக வளர்ச்சித்துறையும் திரு அசோகாவிற்கு வருவாய்த்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். முதலில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி குறித்த செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இன்று பங்கேற்கிறார். ஆடவர் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் பஜ்ரங் புனியா கலந்து கொள்கிறார். கோல்ஃப் போட்டியில் அதிதி அசோக் 4வது இடத்தை பிடித்தார். இப்போட்டியில் பதக்கத்தை தவறவிட்ட போதிலும் சிறப்பான ஆட்டத்தை அதிதி வெளிப்படுத்தியதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பதக்கப்பட்டியலில் இதுவரை 37 தங்கம் உட்பட 81 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திலும் 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியா 66வது இடத்திலும் உள்ளன. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சார்பில் 28 பேர் பங்கேற்கின்றனர். இப்போட்டி கென்யாவின் நைரோபியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. நாட்டிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 278 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் திருப்பூர் அணியையும் சேலம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 காரணமாக ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பணிகளில் வானொலி முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இன்று பங்கேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தித் தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.